சரிகமபா சீனியர் சீசன் 5 இறுதி சுற்றோட 3 நட்சத்திரங்கள். நெஞ்சையே உலுக்குன பவித்ராவோட குரல். தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லாம உலகமெல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்களோட இசை ஆர்வத்தை தூண்டிட்டு வரக்கூடிய Z5 சரிகமபா சீனியர் சீசன் 5 இப்போ அதோட உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. மே 24, 2025 அன்னைக்கு ஜி தமிழ் அப்புறம் Z5ல தொடங்கின இந்த சீசன் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல நைட்டு 7 மணிக்கு ஒலிபரப்பாகி பட்டி தொட்டி எல்லாம் பரவசத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ இறுதி சுற்றுக்கான தகுதி பெற்ற போட்டியாளர்களோட பெயர்கள் வெளியாகி ரசிகர்கள் கிட்ட ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. Z5 சரிகமபா சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சியோட தீவிரமான சுற்றுக்கு பின்னாடி தன்னோட அசாதாரணமான திறமையால நடுவர்களையும் ரசிகர்களையும் கவர்ந்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் திறமையான போட்டியாளர்கள் யாரு அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஷசோதிகா ஆரம்பத்துல இருந்தே தன்னோட சக்தி வாய்ந்த குரலாலையும் உணர்வு பூர்வமான பாடல்களாலையும் ரசிகர்களை கவர்ந்த சசோதிகா இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்று முதல் போட்டியாளர் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காங்க. கேப்டன் ரவுண்ட் அப்புறம் இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் அப்படின்னு எல்லா சுற்றுக்கள்லயும் இவங்களோட அர்ப்பணிப்பு மிக்க வெளிப்பாடுகள் எல்லாராலையும் பாராட்டப்பட்டுச்சு. ஸ்ரீஹரி தன்னோட மெல்லிய குரலாலையும் ஆழமான உணர்வு பூர்வமான வெளிப்பாடுகளாலையும் சீரான இசை திறமையாலையும் எல்லாரையும் ஈர்த்த ஸ்ரீஹரி இறுதி சுற்றுல தன்னோட இடத்தை பிடிச்சிருக்காரு. மேடையில் அவரோட தோற்றமும் பாடல்களுடனான அவரோட இணைப்பும் மறக்கவே முடியாதது. சபேசன் தனித்துவமான குரல் வளம், துணிச்சலான முயற்சிகள் அப்புறம் கமல்ஹாசன் தோற்றத்துல அவர் பாடின மறக்க முடியாத பாடல் அப்படின்னு தன்னோட திறமையால ரசிகர்களை அசத்தி இறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்காரு சபேசன். அவரோட அசத்தலான அப்புறம் தைரியமான அணுகுமுறை நடுவர்கள் அப்புறம் பார்வையாளர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இறுதி சுற்றுல மிச்சம் இருக்கக்கூடிய இடங்களுக்காக 7 திறமையான போட்டியாளர்கள் டிக்கெட் டு ஃபினாலே சுற்றுல தீவிரமா போட்டி போட்டுட்டு வராங்க. அவங்கள சில முக்கியமான போட்டியாளர்கள் யாரு அப்படின்னா பிரதீபா. கர்நாடக சங்கீதத்துல தனித்துவம் பெற்று தன்னோட பாரம்பரிய இசைத்திறனால ரசிகர்களை கவர்ந்துட்டு வராங்க. இனியா ராஜகுமாரன் தன்னோட இனிமையான குரலாலையும் பார்வையாளர்களுடன் ஏற்படக்கூடிய அணுக்க தொடர்பாலையும் ஒரு வலுவான போட்டியாளரா வலம் வராங்க. அருண் ராஜேந்திரன் தன்னோட குரலாலையும் தொழில்நுட்ப ரீதியிலான துல்லியத்தாலையும் நடுவர்களை வியக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. ஹரிஷ் ராகவ் தன்னோட தரமான பாடல்களாலையும் வலுவான ரசிகர் பட்டாளத்தாலையும் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்துட்டு வராரு. சிவானி தன்னோட உணர்வு பூர்வமான பாடல் வெளிப்பாடுகளால தனிச்சு தெரியுறாங்க. பவித்ரா சரிகமபா மேடையில பவித்ரா பாடின ஒவ்வொரு பாட்டும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையோட பிரதிபலிப்பாவே அமைஞ்சிருக்கு. சமீபத்துல நடந்த நாட்டுப்புற பாடல் சுற்றுல சைந்தவி பாடின புகழ்பெற்ற எள்ளுவைய பூக்களையே பாட்ட பவித்ரா தன்னோட பாணியில பாடியிருந்தாங்க. இந்த பாடல் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எதிர்பாராத விபத்துல காலமான தன்னோட கணவருக்கு அவங்க சமர்ப்பிச்ச உணர்வு பூர்வமான அஞ்சலியா அமைஞ்சது. இவங்களோட தனித்துவமான பாணிய நடுவர் சரண் வெகுவா பாராட்டினாரு. பவித்ராவோட கண்ணீர் நிறைஞ்ச இந்த உணர்வு பூர்வமான தருணத்துல நடுவர் சைந்தவி மேடைக்கு வந்து அவங்கள ஆறத் தழுவி ஆறுதல் சொன்னாங்க. உன்னோட வாழ்க்கை முடிஞ்சிடல, உனக்காக காத்திருக்கக்கூடிய ரசிகர்கள் அதிகம், இது ஒரு புதிய ஆரம்பம் அப்படின்னு சொல்லி தைரியம் ஊட்டினாங்க. முன்னாடியே அவங்க அர்ப்பணிப்பு சுற்றுல 5 வண்ண பூவே பாடல் பார்வையாளர்கள் அப்புறம் நடுவர்களை உலுக்குச்சு. அவங்க பாடின ஒவ்வொரு வரியும் எங்களோட இதயத்துல சல்லடை போட்டு தொலைச்சிருச்சு அப்படின்னு நடுவர் ஸ்ரீனிவாஸ் பாராட்ட இசையமைப்பாளர் தேவா பவித்ராவோட வாழ்க்கை போராட்டங்களை பத்தி பேசி மேடையிலேயே கண் கலங்கினாரு. கணவரோட கனவை நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறதா பவித்ரா சொன்னது பல பேரோட நெஞ்ச தொட்டிருக்கு.